நேரலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சந்தோஷ், வணக்கம். நேற்றைய செய்தியை பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியானது வெளியேறி இருக்குது. வேல்முருகன் அவர்கள் நாங்க 10 கோரிக்கைகளை வச்சும் அதை அவங்க ஏத்துக்கல, திமுக பெரிய மனப்பான்மையோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்காரு. கூடவே பார்க்கும்போது விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சீட்டு தொகுதி பங்கீட்டுல குளறுபடி நீடிக்கிறத பார்க்க முடியுது. இதனால் வலிமையான கூட்டணி அப்படிங்கிற பர்செப்ஷனை திமுக கூட்டணியானது இந்த தேர்தல் சமயத்துல இலக்குதா, கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வருதா அப்படிங்கிற கேள்வி எழுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சிகளுக்கும் பிரதானமான கோரிக்கை ஒண்ணுதாங்க, அதிக சீட்டு. ரெண்டாவது ஒரு பிரதானமான கோரிக்கை இருக்கு, எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை எங்களுக்கு கொடுங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி 25 தொகுதி போன தடவை போட்டி போட்டோம், 18 தான் ஜெயிச்சோம். என்ன காரணம்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை தள்ளி விட்டுட்டாங்க. இது வழக்கமா சொல்ற ஒரு விஷயம்தான். இப்போ தமிழக வாழ்வுரிமை கழகம், வேல்முருகன் ஒரு போராளி தலைவர் தான். பல நேரங்கள்ல ஆளுங்கட்சிகள் இந்த மாதிரியானவர்களை வைத்திருப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள்ல ஆளுங்கட்சி டஃப் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி அது அன்ன கரண்டி, அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது கையில வெத்து கரண்டியை வச்சுக்கிட்டு நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன் தம்பி, இப்ப ஆளுங்கட்சி ஆயிடுச்சு, கரண்டி நிறைய சாதம் இருக்கு, வீசி வீசி சண்டை போட முடியாது. அண்ணா 67ல நாங்க ஒரு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல தமிழ் வழி கல்வி அப்புறம் இருமொழி கொள்கையெல்லாம் வலியுறுத்தி ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி தனித்தமிழ்நாடு கொடியெல்லாம் ஏற்றிட்டோம் 67. அப்ப அண்ணா முதல்வர், அவர் பதறி போய் ஃபோன் பண்ணாரு. அப்புறம் மாணவர் தலைவர்களை கூப்பிட்டு பேசும்போது இந்த உதாரணம் அவர் சொன்னாரு. இன்னமும் அது வரலாற்றில் இருக்கிற உதாரணம் தான். அப்போ ஆளுங்கட்சிக்கு யாரு உதவியா இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சிகள். இப்போ உதாரணமா அண்ணாவுக்கு அந்த காலத்துல யாரு உதவியா இருந்தாங்கன்னா மாப்போசி ஐயா. ஒரு சீட் 2 சீட்டு தாங்க, ஆனா சில டஃப் ஸ்டாண்டை அவங்க அடிச்செறிஞ்சு பேசுவாங்க. அது ஆளுங்கட்சியோட குரல் தான், ஆனா இன்னொரு இடத்துல இருந்து வரும். சீபா ஆயத்தனார் ஐயா அந்த காலம் தந்தி பத்திரிக்கை கையில இருந்துச்சு, தினத்தந்தி. ஒரு டஃப் ஸ்டாண்டெல்லாம் நம்ம அதில் அடிச்சு விடலாம், மக்களை போய் சேரும். அப்படி வேல்முருகனோட யூசேஜ் இருந்துச்சு, அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ நெய்வேலி பிரச்சனை, டஃப் ஸ்டாண்ட் எடுக்கலாம், அவர் ஒரு போராட்டம் அறிவிப்பார். தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் கேள்விக்குறிதாங்க. எத்தனை தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கும், ஒரு தொகுதியில் தான் இருக்கும். பட் யூசேஜ் இருக்கு. அப்போ அவரை விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல அந்த பிரிதல் ஏற்படுது, 2 தொகுதி கேட்கறது, நெய்வேலி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இது மாதிரியான விஷயங்கள் திமுகவால முடியல. ஏன் முடியலன்னா மொத்தம் 23 கட்சி, தாவேக்காவை கழிச்சிட்டு பார்த்தா 22 கட்சியை வச்சு எப்படி மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய கூட்டணிய? ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் பார்க்கும்போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது, அதனால இத்தனை கட்சிகள் சேர்றாங்கன்னு சொல்லி திமுகவுக்கு பலமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனா அத்தனை கட்சி சேர்ந்தது இப்போ திமுகவுக்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பலவீனம் அப்படி நான் பார்க்கலைங்க. ஏன்னா வாக்கரசியல்ல 1 ஓட்டு முக்கியம், 100 ஓட்டு முக்கியம். 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில ஒரு பெரிய சிக்கல் இதுல என்ன அப்படின்னா, விஜய்க்கான ஓட்டு வங்கி என்னன்னு யாருக்கும் தெரியாது, விஜய்க்கே தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கற்பனையில சொல்றதுதான். இப்போ களத்துல இருந்து வர்ற தகவல்கள், ஃபீட்பேக்கு திமுக தலைமைக்கு அவங்க பல சோர்ஸ் வச்சிருப்பாங்க. விஜய்க்கு 15% இருக்குங்க, 25% இருக்குன்னு ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து வெவ்வேறு நியூஸ் வரும். இப்போ யார் ஓட்டை பிரிக்கிறார் விஜய், இல்லைங்க திமுக ஓட்டு கொஞ்சம் பிரியத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு சோர்ஸ்ல வரும். அப்போ ஒரு வெல்நிட்டான ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி, எல்லா கட்சியும் உள்ள இழுத்து போடு, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மனப்பான்மையில முதல்ல கூட்டணி அமைச்சாச்சு. இப்போ அந்த பிரச்சனைகள் வருது. காங்கிரஸுக்கு 28 தொகுதி, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. முக்கால அழுதாங்க, ரத்த கண்ணீர் வடிச்சாங்க திமுக நண்பர்கள். ஆனா அந்த தொகுதி கணக்கு தான். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 10,000 20,000 ஓட்டு இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பார்டரு, திருநெல்வேலி தூத்துக்குடி பார்டரு, தென்காசி பார்டர். ஒரு சில ஏரியாவில் 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்கு. ஆவரேஜா 1000 1500 ஓட்டு 2000 ஓட்டு வரும். ஸோ தேவைப்படுகிறது. சரி 3 சீட்டு கூட கொடுப்போம்னு கொடுத்தாச்சு. முதல்ல கொடுத்தது அவங்களுக்கு.
தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அவ்வளவுதான் அவங்க கேட்டது. எவ்வளவு தொகுதி பேசியிருக்காங்கன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அது 5-6 தொகுதிக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கட்சி ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அவங்க 6 தொகுதியில இருக்கிறாங்க. இடதுசாரிகளும் சரி, விசிகாவும் சரி. நேச்சுரலா ஒரு எதிர்பார்ப்பு 6க்கு மேல 8 வேணுங்கிறது தான். அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக 165, 170 தொகுதியில நிக்கணும்னு நினைக்குது. இப்போ இது பவுண்ட் டு ஹேப்பன். கண்டிப்பாக வந்து சில கட்சிகள் வெளியேறத்தான் செய்யும். சில கட்சிகள் தனித்து போட்டியிடும். திமுக எப்படி நினைக்கும்னா, சரி இவ்வளவு நாள் நம்ம கூட்டணியில் இருந்தாங்க, தனியா போட்டி போட போறாங்க. சரி போட்டி போட்டாலும் அவங்க யார் ஓட்டை பிரிக்க போறாங்க, அந்த கால்குலேஷன்ல போயிடுவாங்க. இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டியா மாறிடுச்சு. இப்ப டாக்டர் வந்து திமுக கூட்டணியில இடம் கொடுத்துருந்தா வந்திருப்பார்ல பெரிய டாக்டர் ராமதாஸ். அப்போ திருமாவுக்கா தானே டாக்டர் ராமதாஸ் வந்து வேணாங்கிற முடிவை ஸ்டாலின் எடுத்தாரு. அப்ப அது பெரிய முடிவு தானே. அப்புறம் திரும்ப தானே ஒரு தொகுதி 2 தொகுதி விட்டு கொடுக்கணும். அப்படி பாருங்க. சரி நான் உங்களுக்காக ஒரு அதே சமயம் புரியுது சார். கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆயிடுச்சு கூட்டணி அமைச்சு. 9 வருடங்களா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் களத்துல நிறைய விஷயங்கள் அவங்களும் எதிர்கொள்றத பார்க்க முடியுது. இப்போ தலித்துக்கு எதிரான இஷ்யூ வரும்போது முதல்ல கை காட்டப்படுகிறது திருமாவளவன் அவர்கள் மேலதான். நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லிதான் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்போ அந்த விஷயத்தையும் அவர் தாங்கி இருக்காரு. அவருக்காக கொடுத்ததுல என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் தேமுதிகவானது பாசிச பாஜக கூட கூட்டணி வச்சவங்கதான். அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கும்போது, அவங்களுக்கு சில தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படும் போது, கூடவே கொள்கைக்காக பயணிக்கக்கூடிய விசிகாவுக்கு கொடுத்ததுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சார். அந்த கம்பேரிசன் எப்படி பாக்குறீங்க? ரைட்டு. இது வந்து மீண்டும் அந்நாட்டை தான் நீங்க போகணும். புகழ்பெற்ற உதாரணம் உங்களுக்கு பாதி தெரியும். அதாவது நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தரமான எதிரிகள் இல்லைங்கிற அந்த வசனம் உங்களுக்கு பாதி தெரியும். அது வந்து கிளே ஒரு ஆங்கில அறிஞருங்க அவர் சொன்னது, வில்லியம் கிளே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரிகள் கிடையாது, ஆனா நிரந்தர இன்ட்ரெஸ்ட், பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிரந்தர நோக்கம் இருக்கு. இதுதான் பாலிடிக்ஸோட விசித்திரம். ஆனா வந்து பாதியை தமிழாக்கம் பண்ணி பயன்படுத்தினாரு. இன்றளவும் அது நிலைத்து நிற்குது. நிரந்தர இன்ட்ரெஸ்ட் என்னது? பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஜெயிக்கிறது தான். ஜெயிக்கிறதுனா வெற்றி தோல்வி கணக்கு. திமுக அது தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கும். போன தடவையோட இந்த தடவை ஒரு 20 தொகுதி கூட ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற எண்ணிக்கை. அப்போ இந்த ஓட்டு வங்கி கணக்கு வருது இல்லைங்களா? கலைஞர் காலத்து ஃபார்முலா என்னன்னாங்க, 5 தொகுதி ஜெயிச்சா ஒரு தொகுதி கூட்டணி கட்சி கொடுக்கலாங்கிறது தான். ஓட்டு வங்கி கணக்குல வந்து இப்போ விசிகாவையும் தேமுதிகவையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு அப்படி தோணுது. அது கரெக்ட் தான். ஆனா தேமுதிகவால கூட்டணி நம்ம கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. விசிகாவால நம்ம கூட்டணி ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டுல தேமுதிகவுக்கு வெயிட் அதிகமா வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சவுத்துல வந்து அந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் இருக்கு. உதாரணமா விருதுநகர், அருப்புக்கோட்டை, இங்க அந்த பகுதிகளில் தேமுதிகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா அதுல விசிகாவுக்கு ஓட்டு வங்கி பெருசா கிடையாதுங்க. இப்போ விசிகா ஓட்டு வங்கி இங்க வந்து வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்ல கொஞ்சம் இருக்கு. காம்படிஷன் வந்து விஜயோட ஓட்டு வங்கி. அப்போ விசிகாவுக்கு எத்தனை இடம், தேமுதிகவுக்கு எத்தனை இடம்? இதுல வந்து திமுகவோட பழைய கணக்கு என்ன அப்படின்னா, 6 இடம் சில கட்சிகளுக்கு, 3 இடம் சில கட்சிகளுக்கு, 2 இடம் சில கட்சிகளுக்கு, 1 இடம் சில கட்சிகளுக்கு. இந்த 2 இடம் 1 இடம் எல்லாமே உதயசூரியனில் தான் நிக்குது. எப்போதுமே போன தடவை 2021 வச்சு நான் சொல்றேன். உதயசூரியனில் நிற்கும் போது பிரச்சனையே கிடையாது. தனி சின்னத்துல நிக்கணும். 2021 விசிகா அது ரொம்ப டிமாண்ட் பண்ணுச்சு, தனி சின்னத்துல நிற்போம் அப்படின்னு. ஒரு ஸ்டேஜ்ல ரவிக்குமார் உதயசூரியனில் நின்னாரு எம்பிக்கு, திரும்ப வந்து பானையில நின்னாரு. சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டே கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுச்சு, ஏன்னா பானை கட்டியில் எதுவும் புதையல் இருக்கா என்ன, எல்லாரும் பானையை கேட்குறீங்க அப்படின்னு நகைச்சுவையா சொல்லுச்சு. அப்போ தனிச்சின்ன வேணும்னு நினைக்கிறது ஒரு கட்சியோட உரிமை தான், மறுக்கவே முடியாது. டார்ச் லைட்டு கமல் கேட்குறாரு, அது வெற்றி வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பெரிய கட்சி நினைக்குது, கூட்டணியோட பெரிய கட்சி. இதே ப்ராப்ளம் அதிமுகவில் வந்துச்சுங்க 2016. அப்படின்னா நீங்க எல்லாரும் ரெட்டை இலையில நில்லுங்கன்ட்டாங்க ஜெயலலிதா அம்மா. வேல்முருகனுக்கு அதே நிபந்தனை தான் 2016. அதெல்லாம் முடியாதுங்க, நான் ரெட்டையில நிக்க முடியாதுன்னு போனவர் 2021 உதயசூரியன்ல நின்னாரு. இப்ப இல்ல அப்படின்றாரு. விசிகாவுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. பிரச்சனை வந்தோடனே அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்க.
இது வந்து ஒரு சிக்கலான இடம். இதை தாண்டணும். பெர்செப்ஷன் பேட்டில் வந்து திமுக கூட்டணி பலவீனமான மாதிரி தோணத்தான் செய்யும். அது மறுக்கவே முடியாது. எல்லாரும் திமுக கூட்டணியில் போய் சேர்றாங்கங்க, அதாங்க ஜெயிக்கும், அதனால தானே எல்லா கட்சியும் போகுது, இதானே பெர்செப்ஷன் முதல்ல. அப்போ பிரம்மாண்ட கூட்டணி, மெகா கூட்டணி, ஜெயிக்கிற கூட்டணி. அதிமுக அந்த பிம்பத்தை கட்டமைக்க தானே முயற்சிது. பிரம்மாண்ட கூட்டணி வருகிறது, பிரம்மாண்ட கட்சி வருகிறது, மெகா கூட்டணி உருவாகிறது, இதானே அவரு சொல்லிட்டு தான் அப்படிதான் சொல்லுவாங்க. கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது, என்னங்க கூட்டணி பலவீனமாயிட்டே போகுது போல இருக்க, ஜெயிப்பாங்களா இல்லையா தெரியலையே, இப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் வரும். இது எப்ப சரியாகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேர்தல் வாக்குப்பதிவு கேம்பெயின்லாம் போகும்போது இது சரியா போயிருங்க. இது வந்து இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறது எதுவுமே ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் களத்துல நிக்காது. ஆனா ஆங்காங்கே வந்து ஓட்டு சேகரிப்புல இருப்பாங்கல்ல தொண்டர்கள், அவங்க கொஞ்சம் மனதளவுல சோறுவாங்க. இதுதான் இதோட ரியல் சிக்கல். அப்போ நம்ம அதையும் சேர்த்தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு கூட்டணி அமைக்கும் போது நான் 98 கூட்டணி கூடவே இருந்து பார்த்துருக்கேங்க. கூட்டணி அமைக்கும் போது இதெல்லாம் சேர்த்தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். கட்சிங்கிறது தலைவர்கள் நம்பி கிடையாது. கட்சிங்கிறது தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், இவங்களை நம்பிதான். அப்ப அவங்க சோர்ந்துடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மோஸ்ட்லி வந்து பொருளாதார செலவு தான். அதுல உற்சாக பானங்களை கொடுக்கறது தான், வேற வழி கிடையாது. அதன் மூலமாக அந்த இழந்த உற்சாகத்தை மீட்டு எடுத்துருவாங்க. மற்றபடி சித்தாந்த ரீதியில அல்லது வந்து கொள்கை ரீதியில அது இருக்குங்க, 5% இருக்கும், அவ்வளவுதான். மொத்த 95% வாக்கு அரசியல்ல வெற்றியை குறிக்கோளாக கொண்டு இயங்குவது இன்னார் எம்எல்ஏ ஆனா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வந்து அவரோட லெப்டினன்ட் மாதிரி இருக்கலாமா, தொகுதிக்குள்ள வரலாமா, இந்த கணக்கெல்லாம் சேர்ந்ததுதான். அதெல்லாம் பிராக்டிக்கல் இதுதான். சின்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பானை சின்னம் மேல இப்போ 2024 பானை சின்னத்துல 2 பேருமே போட்டி போடும்போது விசிக சார்பில் பெரிய சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஒரு சூசைடல் அட்டம்ப்ட்னு சொல்லப்பட்டது. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல வெற்றியை பெற்று தந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2021 தேர்தலுமே 6 தொகுதியில 4 தொகுதி, அதுல 2 தொகுதி பொது தொகுதி. அப்போ வெற்றி ப்ராபபிலிட்டியில விசிக கொஞ்சம் முன்னிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுல என்ன கடினம் இருக்கிறது? ஸ்டாலின் இதை எப்போ வந்து பேசி முடிச்சுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எழுது சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? பானை சின்னத்தை கீழே வரைக்கும் எடுத்துட்டு போனதுல திமுகவுக்கும் பங்கு இருக்கும்ல. வெறுமனே விசிக பங்குன்னு அதை எப்படி எடுத்துக்க முடியும்? திமுகவுக்கும் பங்கு இருக்கும். இன்னைய தேதிக்கு விசிக ரெகக்னைஸ்டு பார்ட்டி, பானை சின்னம் அவங்க சின்னம். ஸோ அவங்க பானை சின்னத்தில் போட்டி போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது பாப்புலர். அந்த ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை வந்து விசிகாவுக்கு திமுக பெற்று தந்திருக்குல்ல, அப்படி பார்க்கலாம்ல. ஏங்க உங்க கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று கொடுத்து ஒரு சின்னத்தையும் வாங்கி கொடுத்துருக்கு. அதுல மேஜர் பார்ட்னரான திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்ப சீமான் இந்த கிளைம் பண்றாருன்னு வைங்க, என் கட்சிக்கு நான் சின்னத்தை பெற்று அங்கீகாரத்தையும் பெற்று தந்திருக்கிறேன் அப்படின்னாருன்னா அது கரெக்டுங்க. ஏன்னா அவரு தனியாவே நின்னாரு, கூட்டணி வச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1.5% இருந்து 8% வரைக்கும் வந்துட்டாரு. விசிக அப்படி சொல்ல முடியாதுங்க. திருமாவை பொறுத்த வரைக்கும் நான் அவர் ரொம்ப இளைஞராக இருந்த காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்போ நான் கூட்டங்கள் பேச போவேன், அவர் வருவார், பேசுவார். 99 தான் முதல் கூட்டணி அவருக்கு. 99 கூட்டணி மூப்பனார் கூட்டணி. டாக்டர் கிருஷ்ணசாமி, மூப்பனார், திருமா. 99 கூட்டணிக்கு பிறகு 2001, 2006 எல்லாத்துலேயுமே அவர் மாறி மாறியான கூட்டணி தாங்க. 2017 இந்த கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு. சரி, மக்கள் நல கூட்டணி திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்ததா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லாம தனித்து போட்டி போடுது. ஜெயலலிதாமா அந்த முடிவு எடுத்துட்டாங்க. 2 அணிக்கு இடையில 1.5% தான் டிஃபரன்ஸ். சீட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போ மக்கள் நல கூட்டணியால தானே திமுக ஆட்சிக்கு வராம தடுக்கப்படுது. மக்கள் நல கூட்டணியில இருந்த கிட்டத்தட்ட எல்லாரும் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க. 2017 திரும்ப அந்த கூட்டணிக்கு வந்துட்டாரு, வைகோ வந்துட்டாரு. பட் அதெல்லாம் அந்த கசப்பெல்லாம் பொருட்படுத்தாம தானே திமுக அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து 2019 அவங்களுக்கு உரிய இடங்களை, அங்கீகாரத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா அது கலைஞரோட இது கிடையாதுங்களே, அது ஸ்டாலினோட தானே. சரி, கலைஞர் ஜெயலலிதாமா 2016, 2017 அவங்க மறைஞ்சிடாங்க. அப்புறம் முழுக்க முழுக்க ஸ்டாலினோட வியூகம் தான் எல்லாமே. ஸ்டாலின் அவரோட டீம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ விசிகாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தது நீங்க 2019 இருந்தானே அந்த கணக்கு எடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அப்போ இப்போ வந்து 20, 23 கட்சியை சேர்த்தாச்சு.
கட்சியை சேர்க்கும் போது விசிக அப்ஜெக்ட் பண்ண முடியுமா? ஏங்க இந்த கட்சியெல்லாம் எதுக்குங்க சேர்க்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மேஜர் பார்ட்னர் அவர் சேர்த்துக்கிறாரு. அப்போ தேமுதிகவுக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க, காங்கிரஸுக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்கன்னா, கமலுக்கும் 2024 தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கோம். 2026 அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம். ராஜ்யசபால 2025 சீட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் தர்றோம், அடுத்த இதுல உங்களுக்கு தருவோம் அப்படித்தானே அவங்க சொல்லுவாங்க. சரி, அதிமுக ப்ராமிஸ் கொடுத்து கீப் அப் பண்ணல தேமுதிகவுக்கு, திமுக ப்ராமிஸ் கொடுத்து கீப் அப் பண்ணிருச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவங்க கீப் அப் பண்ணுவாங்கன்னு நம்பிதான் நீங்க போக முடியும் கூட்டணி அரசியல்ல. வேற வழி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸ் போகுமா சார்? போகும் தான் நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில வந்து சீட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு இது முடிஞ்சிருங்க ஷூரா. சரி, இதுல சிபிஎம் வந்து வெளியில போகாது, விசிக வெளியில போகாது, வாய்ப்பு இல்ல. தாவேகாவையும் உள்ள இழுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க திருப்பி. ஏன்னா நேற்றைக்கே வந்து பேட்டி பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்கள்கிட்ட அபிஷியலா சொல்லலைங்க, அவங்க வருவாங்கன்னு அவங்களுக்கு ஸ்லாட் வச்சிருக்கோன்ட்டாங்க திமுக சைட்ல இருந்து. அவர் தான் கொஞ்சம் கடினமா பேசினாரு. அது அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த பட்டியல் தெரியும், அந்த பட்டியல் தெரியும்னா 5 வருஷம் இருக்கும்போது அந்த பட்டியல் சொல்ல வேண்டியதானே. சரி, வேல்முருகன் தேவைங்க. உண்மையாவே நான் அதை நேற்றே சொன்னேன் என்னோட தொலைபேசி பேட்டியில. போராளி தலைவர் பல நேரங்களில் யூஸா இருக்கும். அது அரசியல் நியூசன்ஸ் வேல்யூன்னு எடுத்தா கூட யூஸ் தானேன்றான் ஒருத்தர். நியூசன்ஸுங்க யூஸ். சுப்பிரமணிய சாமி யூஸ் ஆனாரா, யூஸ் ஆகலையா? என்ன ஓட்டு வங்கி இருந்துச்சு அவருக்கு? அது யூஸ் ஆவாங்க. தேவைங்க அரசியல்ல, எல்லாரும் தேவை அரசியல். அப்போ வேல்முருகன் தேவை. தேவைக்கு என்ன விலை கொடுக்கறது அதான பாயிண்ட். விலைன்னா நான் ஃபைனான்ஸ் சொல்லலைங்க. சீட்டு நிபந்தனை. நானும் தனி சின்னத்துல தான் நிற்பேன் அப்படின்னா அது திமுக ரொம்ப யோசிக்கும். இப்போ கமலுக்கு அவங்க தனி சின்னத்துல நிக்கிறதுன்னா திமுக அது ஒத்துக்காதுங்க. அப்ப தனி சின்னத்துல நின்று கமல் கட்சியில யார் ஜெயிப்பா? டார்ச் லைட்ல நின்று. அப்ப 2 தொகுதி 3 ஒரு தொகுதிக்கு டார்ச் லைட்ல நிக்க விட்டா அதை ஈஸியா வந்து எதிரணி கொத்திட்டு போயிடும். சரி, இதுல நம்ம ஜெயிக்கணுங்கிறது முக்கியம். நம்ம கூட்டணி கட்சி பலவீனமாகி அதுல வந்து எதிரணி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதும் முக்கியம் இல்லையா? 2 வியூகம் இருக்குல்ல அதுல. அப்போ இது இப்படித்தான் இது நடத்த முடியும். எல்லா கூட்டணியும் எப்போதுமே இப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கும். போன தடவை 2021 கூட வைகோ இதை மன்னிக்கணும், திருமா வெளியில வந்து நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம், எங்கள் தொண்டர்களை எல்லாம் கொதித்தார்கள், இருந்தாலும் நாங்க வந்து காமன் கோலுக்காக ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த 6 சீட்டுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அது கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தலைமைக்கு வந்துருது. என்னங்க இவர் போய் 6 சீட்டுக்கு ஒத்துட்டு வந்துட்டாரு, இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டோம்னு அவங்க வருத்தப்படுவாங்க. வேற வழி இல்லை. அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வெளியில நம்ம வீராவேசமா பேச வேண்டியதுதான். அப்போ திமுக டஃப் நெகோசியேஷன் மறுக்கவே இல்லை. ஆனா முதலமைச்சர் வந்து இங்கே உட்கார்ந்து நெகோசியேட் பண்ணிட்டே இருக்காரு. அதிமுகவும் டஃப் நெகோசியேஷன். ஆனா நெகோசியேஷன் டெல்லியில நடக்கு. அமித்ஷா நெகோசியேட் பண்றாரு. அமித்ஷா நெகோசியேஷன்ல வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா, இல்ல ஸ்டாலின் நெகோசியேஷன்ல சந்தோஷம் கிடைக்குதா? சீட்டு கிடைக்குதோ கிடைக்கலையா அது வேற விஷயம். கலைஞர் வந்து இதயத்துல இடம் இருக்குப்பான்றாரு. இவர் அது சொல்லாம பேசிட்டாவது இருக்காருல்ல தொடர்ந்து. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல. அது டெல்லியில நடந்துட்டு அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்னே தெரியாம இங்க வந்து அவங்க சொல்ற நம்பர் தானே ஒத்துக்க போறாங்க. பியூஷ் கோயல் சொல்ற நம்பர் தானே, அது அமித்ஷா நம்பர் தானே. அதுக்கு இது ஓப்பனா நடக்க ஒரு கமிட்டியை போட்டு எல்லாருமா பேசி எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைங்க. நீங்க பிஜேபியில எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடத்திடுவீங்களா அமித்ஷாட்ட? அன்புமணி என்ன பேசி முடிச்சுட்டு வந்துட்டாரா டெல்லியில இருந்து? பேசிக்கிட்டே இருக்காங்க தானே. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பலவீனம் ஆயிட்டீங்க, பெரிய டாக்டர் போயிட்டாரு, அவர் தான் வந்து ஓட் கேச்சர், பலவீனம் ஆயிட்டீங்க, சீட்டை வந்து குறைச்சுதான் தர முடியும், என்னமாவது ஒண்ணு சொல்லி குழப்பம். பிஜேபியோட ஸ்டைலுங்க அது. அது தேசிய கட்சி அப்படிதான் குழப்பம். திமுக காங்கிரஸ் குழப்பலைங்களா? ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் இங்க என்னெல்லாம் சொல்லி குழப்பிச்சு. போன மாசம் பூரா வந்து கண்டென்ட் கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதையும் தாண்டி கடைசியில் கூட்டணி தானே வந்தாங்க. அப்ப நாங்க சொன்ன கண்டென்ட்லாம் தப்புன்னு யாராவது வருத்தம் தெரிவிச்சாங்களா? சொல்லணும்ல. மாசம் பூரா உட்காந்து அவங்கள பத்தி பேசியிருக்கோம். என்ன வருத்தம் தெரிவிச்சாங்க? ஏன் பிறகு இந்த கூட்டணிக்கு நீங்க வந்தீங்க, தனியா போக வேண்டியதானப்பா? 3 சீட்டுக்கு நீங்க வந்து உங்களோட கொள்கை, பாலிசி, ப்ரோக்ராம், கட்சி வளர்ச்சி, தமிழ்நாட்டில் நாங்க எப்போ பெரிய கட்சியா வளர்றது
67க்கு பிறகு நாங்க அதிகாரத்திலே இல்லையே, இப்படியெல்லாம் வந்து நீங்க ரொம்ப வெந்து நொந்தீங்களே, அது 3 சீட்ல அந்த வெந்தல் நொந்தல்லாம் சரியா போச்சா? அது அப்படிதான். கூட்டணின்னு வரும்போது பேசுறது தான், அப்புறம் குடுக்கறத வாங்கிக்கிறது தான். கேட்பதை கேட்டு வைப்போம், குடுப்பதை பெற்றுக்கொள்வோம். இதுதான் கூட்டணி. இப்போ அதிமுகவை பத்தி பார்க்கும்போது டெல்லியில பேச்சுவார்த்தை நடப்பதை குறிப்பிட்டீங்க. எடப்பாடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் டிடிவி போனாரு. இப்போ அன்புமணி போயிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். அது போயிட்டு வந்த பின்னாடி ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுதா சார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பாசிட்டிவா பேசுறாரு. பியூஷ் கோயலும் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் பேசும்போது முதலமைச்சராக எடப்பாடி வருவதற்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி முதல் முறையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுதா சார் அவங்க பக்கம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னங்க? இப்ப அதிமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில போறதுக்கு யாரு இருக்கா? அதிமுக கூட்டணியில அன்புமணி வெளியில போக முடியுமா? அமமுக வெளியில போக முடியுமா? மத்த சின்ன கட்சிகள் போக முடியுமா? யாருக்கும் வேற வழியே இல்லை. ஏன்னா இங்கே 23 இருக்கு. இங்கேயும் திருப்பி வந்து சேர முடியாது. தனியானாலும் பிரயோஜனம் இல்லை. இல்ல விஜய் தாங்க பாவம். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியுமே இந்த சின்ன கட்சி கூட அங்க போகல. சின்ன கட்சின்னு கூட சொல்ல வேண்டாங்க. வளரும் கட்சிகள் கூட போகல இல்ல. வெற்றி கழகத்தோட வளரும் கட்சிகள் கூட போக தயாரா இல்ல. ஏன்னா வெற்றி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப யாருமே இப்ப எந்த கூட்டணியை விட்டு போய் பயன் இல்லைங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 30ஆம் தேதி நீங்க வந்து வேட்புமனு தாக்கல். ஒரு வாரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட. இந்த இன்னைக்கு வந்து திமுக இதெல்லாம் முடிச்சிரும். நேர்காணல் பூரா முடிச்சிரும். சைட் பை சைட் நேர்காணலையும் அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் நேர்காணல் பாக்கி வச்சிருக்காங்க. அப்ப வெறும் நம்பர் தான் டிசைட் ஆகும். நம்பர் டிசைட் ஆகுறது அங்க ஏதோ ஒரு இக்கனா இருக்கு. அதனாலதான் அன்புமணி இன்னமும் அங்க பேசிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்றேன், நம்பரை டிசைட் பண்றதுக்கே எதுக்கு டெல்லி போகணும்னு கேட்கிறேன். சரி, டெல்லி இந்தியாவில் தாங்க இருக்கு, தாராளமா போகலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா மாநில அரசியல் மாநிலத்தில் நடக்கணுமா, தலைநகர்ல நடக்கணுமா, இந்திய தலைநகர்ல நடக்கணுமா? அப்படின்னா நீங்க அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே ஒரே தலைவருங்கிற கதையில எல்லாம் போகுது. மாநில தேர்தல் அப்படின்னா இங்க தாங்க வரணும். யாரா இருந்தாலும் சரிதான். 2ஆம் கட்ட தலைவர்கள் டெல்லிக்கு போவாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்க. இப்ப கனிமொழி அம்மா போனாங்க திமுக சார்பா. ஆனா திருப்பி வந்து நீங்க அது சோடகரோ இல்ல வேணுகோபாலோ இங்க வந்து அறிவாலயத்துல தானே வந்து கையெழுத்து போடணும். அப்ப இங்க வந்து தானே நம்பர் டிசைட் பண்ணும். அப்போ பியூஷ் கோயல் இன்னைக்கு வந்திருக்காருல, இன்னைக்குதான் அடுத்த கட்டமா இன்னைக்கோ நாளைக்கோ அது நடக்கும். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடியை பொறுத்த வரைக்குங்க அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? என்ன காரணம்னா வாட் எவர் இட் இஸ், அவங்க தானே அந்த நம்பர் 1 பார்ட்டியா அந்த அணியில நிக்க முடியும். 100 சீட்டோ 150 சீட்டோ அதிமுக தானே அத்தனை சீட்ல நிக்க முடியும். அப்படின்னா அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். வேற வழி இல்லைங்களே. ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டியில எந்த இடம் இடிக்குது அதிமுகவுக்கு அப்படின்னா, அதிமுகவோட ஓட்டு வங்கி அமமுகவை சேர்த்தால் டெல்டா தென் மாவட்டங்களை கை கொடுக்கும்னு நினைக்கும் போது சசிகலா அம்மா கட்சி ஆரம்பிச்சு அவங்க அதை பிரிக்க பாக்குறாங்க. அதிமுக கூட்டணிக்கு வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல பாமக ஓட்டு வங்கி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா டாக்டர் ராம்தாஸ் அங்க வந்து அவர் அந்த தென்னந்தோப்பு கட்சியில சேர்ந்து அவரு பிரிக்க பாக்குறாரு. அப்ப நிஜமாவே இவங்க எவ்வளவு ஓட்டு பிரிப்பாங்கிற கால்குலேஷன் நம்ம யாருக்குமே தெரியாது. உத்தேச கணக்கு தான். ஆனா ஏதோ ஒரு ஓட்டை பிரிக்கிறாங்க. இப்ப விஜய் பிரிக்கிற ஓட்டு மாதிரி தான். எவ்வளவு பிரிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. உத்தேச கணக்கு தான். ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு அதாவது ஒரு டிஸ்டர்ப்டர் ஃபோர்ஸுங்க, ஒரு ஸ்பாய்லர் ஃபோர்ஸ். ஆனா விஜய் பிரிக்க போற ஓட்டு திமுகலையும் நஷ்டம் வருங்க, அதிமுக நஷ்டம் வரும்னு சொன்னா டாக்டர் ராம்தாஸும் சசிகலாவும் பிரிக்க போற ஓட்டு ஒன்லி அதிமுக தானே நஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த பாயிண்ட தான் நான் எப்போதுமே பாக்குறேங்க. ஓட்டு வங்கி கணக்குங்கிறதுங்க எது எப்படி இருந்தாலும் 20% 25% எந்த கட்சியும் வேணாம்னு நினைக்கிறவங்க தாங்க. திமுக தனியா அந்த திமுக நிக்குதுன்னா 30% 35% தாங்க ஓட்டு வாங்க முடியும். அதிமுகவும் அதே தான். அதிமுக நீங்க வந்து ஜெயலலிதாவுக்கு முன் ஜெயலலிதாவுக்கு பின்னு பிரிக்கணும். ஜெயலலிதாவுக்கு முன்னுன்னா அது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி. எம்ஜிஆர் ஓட்டு வங்கியா ஜெயலலிதா சுவீகரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. ஜெயலலிதாவுக்கு பின்னு வரும்போது எடப்பாடி ஓட்டு வங்கி. எடப்பாடி ஓட்டு வங்கிங்கிறது 2021 தான் நம்ம கணக்கு போட முடியுது. 2021 ஒவ்வொரு தொகுதிக்கும் என்ன என்ன அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த ஓட்டுல 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ குறைஞ்சா அதுல வந்து ஜெயிக்கவே முடியாது அதிமுகவால.
அந்த இடம் டெல்டால இருந்து சவுத் வரைக்கும் வீக்கா தெரியுது. சரி, அதுதான் வீக்கா இருக்கு. இவங்களுக்கு ட்ரெடிஷனல் ஏரியா கொங்கு மண்டலம், இதெல்லாம் சேலம் இந்த மாதிரியான பகுதிகள் தான் அப்படின்னு பார்த்தா, அதுலயும் வந்து பாமக வந்து ஓட்டு வங்கியை பிரிக்குது. 234 அவங்க போட்டி போடுறோம்ல இப்ப சொல்றாங்க. அது எப்படிங்க பிரிக்காம இருக்கும்? பிரிக்க தானே செய்யும். அப்ப 2000 ஓட்டு 3000 ஓட்டு கூடவே விஜய் பிரிக்க போறாரு அப்படின்னா, ஒரு தொகுதியில ஒரு 1,00,000 ஓட்டு இல்ல 75,000 80,000 ஓட்டு வாங்கினா ஒருத்தர் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தா, அவருக்கு எதிரான ஓட்டு பிளவுபடும் போது அந்த பிளவு சாதக பாதகம்னு கண்டுபிடிக்கிறதே பெரும்பாடாச்சே. அது திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜஸா இருக்கும்ல. கடைசியாக திருமாவோ மத்தவங்களோ நமக்கு 6 தொகுதிங்க, நம்ம கேட்டது 8, 2 குறைஞ்சு போச்சு, ரைட்டு. 6ல ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிதானே பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட லோக்கல் கேண்டிடேட், ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 கோடியில இருந்து 10 கோடி செலவு பண்ணாதாங்க ஏதோ கொஞ்சம் வெற்றி இலக்கை தொடவே முடியும். அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு 6 தொகுதி அப்படின்னா ஒரு 10 கேண்டிடேட் 12 கேண்டிடேட் இருப்பாங்க. அதுல 6 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவுதான். திமுக 160 170ல நிக்குன்னா ஒரு தொகுதிக்கு 5 பேர் 6 பேர் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டில இருப்பாங்க. கேட்கறவங்க நிறைய பேர் கேட்டுருவாங்க. ஏன்னா விருப்ப மனு கூட போடாம ஒரு அரசியல் கட்சியில நம்ம எப்படி கட்சி அரசியல் பண்ண முடியும்? சோ 20 பேர் கேட்பாங்க. பிராக்டிகல் ரியாலிட்டியில ஒரு 5 பேர் தான் அதுல வந்து தேர்வாங்க. 5 பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொருத்தர் நெக்ஸ்ட் லெவல்ல இருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாங்கன்னா, நம்ம ஆட்சி வரும்போது ஏதாவது செஞ்சு தரோம்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இல்ல உள்ளாட்சி தேர்தல் வருதுல, அங்க வந்து நீங்க வந்து சேர்மன் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதான் வழக்கம். இப்படி சமாதானப்படுத்தித்தான் இந்த கூட்டணி அரசியலே வருதுங்க. 62 தாங்க நான் முதல்ல கூட்டணியை பத்தியே கேள்விப்பட்டேன். என்ன கூட்டணின்றாங்களான்னு நினைச்சோம். 67ல அது புல் கூட்டணி யுகம் வந்துருச்சு. வரும்போதே நம்ம மக்கள் வாக்காளர்கள் 67ல இருந்து இன்னைய வரைக்கும் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க. எந்த கட்சிக்கு எப்படி ஓட்டு போடணும், நம்ம கட்சி வேட்பாளர் இங்க இல்லைன்னா யாருக்கு ஓட்டு போடணும், இதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு பயிற்சி கொடுத்துட்டோம். 60 வருஷமா நம்ம கூட்டணியில வந்து பயிற்சி கொடுத்துட்டோம். அதுவும் இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணிக்கு போறது, இது வேற கூட்டணி தாவுதல், அலையன்ஸ் ஜம்பிங், இதுலயே நம்ம பயிற்சி பெற்றாச்சு. அதனால இந்த உரசல்கள் அல்லது வந்து மனத்தாங்கல்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குப்பதிவுல பெருசா பிரதிபலிக்காதுங்கிறதான் என் பார்வை. இப்போ இறுதியாக நீங்க தாவிக்க வந்து ஸ்பாய்லர் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டீங்க. அவங்களுக்கு கட்சியும் யாருமே கூட்டணிக்கு போகல அப்படிங்கறதே பார்த்தோம். இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது பாஜக கூட்டணிக்கு போவார் அப்படின்னு சொல்லியும் வாய்ப்புகள் பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அதெல்லாம் மறுத்திருக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது எலெக்ஷன் தேதி அறிவிக்கிட்டும் அப்புறமேட்டு நாங்க சுற்றி சுழல்வோம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் அதுக்கப்புறமும் எந்த ஆக்டிவிட்டியும் ஈடுபடல, பொதுவெளிக்கு வரவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. மாறாக பார்க்கும்போது புதுச்சேரியில வந்து 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள வேலைகள் தான் போயிட்டு இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம், வெளியெல்லாம் வர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்களா, எப்படி பாக்கலாம்? பாண்டிச்சேரியில அந்த அவர் அறிவிச்சிருக்க 30 பேர்ல 6ல இருந்து 7 பேர் வந்து மத்த கட்சியில சீட்டு கிடைக்காதவங்க. பிஜேபியில சீட்டு கிடைக்காதவங்க. அவங்க வந்து விஜய் கட்சியில வேட்பாளர் ஆவாங்க. என்னன்னா ஒரு கான்ஸ்டிடுவன்சில நம்ம ஏதாவது ஒரு வகையில கேண்டிடேட்டா இருந்தாதான் அந்த அரசியலே நம்ம பண்ண முடியும். எனக்கு வந்து திமுகல வாய்ப்பே கிடைக்கல, தாவேகால வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா போயிருவாங்க. அதிமுகலையும் இது பொருந்தும், விசிகாலையும் பொருந்தும், எல்லா கட்சியிலையும் பொருந்தும். என்ன காரணம்னா அவன் எப்படி அந்த லோக்கல் பாலிடிக்ஸை பிறகு பண்ணுவான். தேர்தல் நேரத்துல ஒருத்தன் கான்ஸ்டிடுவன்சி கேட்கறாங்க, ஒருத்தனுக்கு கிடைக்குது. இந்த கேட்டவன் ரொம்ப தீவிரமான கட்சி பற்றாளனாக இருந்தா அப்படியே வேலை பார்ப்பான், இல்ல பேசாம வீட்டுல பாய் விரிச்சு படுத்துருவான். ஆனா அப்படி இல்லாதவன் வந்து இன்னொரு கட்சியில நம்ம கேண்டிடேட் ஆக முடியாதான்னு தான் நினைப்பான். என்ன காரணம் அப்படின்னா, திருப்பியும் அதுல ஃபெயிலியர் ஆனா கூட தாய் கட்சி அவனை திருப்பி கூப்பிட்டுக்குது. நீ அந்த கட்சிக்கு போனியே, உன்னை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? அதிமுகவுக்கு போனாலும் திமுக சேர்த்துக்கிறாங்க, திமுகவுக்கு போனாலும் அதிமுக சேர்த்துக்கிறாங்க. இதே தானே எல்லா கதையும். ஆனா எனக்கான அட்வான்டேஜ் என்ன? என்கிட்ட வந்து ஒரு ஸ்பேர் கேஷ் இருக்கு. நான் ஒரு 5 crore செலவு பண்ண முடியும். எனக்கு வாய்ப்பு நீங்க தரல, தாவேகா வாய்ப்பு தருது. 5 கோடியை நான் செலவு பண்றேன். எனக்கு ஓட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா தொகுதி பூராவும் ஒரு அறிமுகம் கிடைக்குது. அடுத்த வாட்டி நான் வந்து தாய் கட்சியிலேயே திருப்பி வந்து சீட்டு வாங்கினாலும் வாங்குவேன். இதுலதான் பல பேர் இருக்காங்க.
அப்போ 234 தொகுதியிலையும் விஜய் கட்சி வேட்பாளரை போடுமானா போட்டுரும் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா மத்த கட்சியில இருந்து அதுல ஒரு 40-50 பேர் இல்ல 60-70 பேர் வந்து திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியிலும் சீட்டு கிடைக்காதவனா இருப்பான். எவ்வளவு ஓட்டு வாங்குவான்? அந்த இடம் ஒரு சிக்கலான இடங்க. வெறும் விஜய்க்காக மட்டும்லாம் ஓட்டு விழாது. ஊர்கள்ல எல்லாம் ஓட்டுனா யார் ஜெயிப்பா, இவன் ஜெயிக்க மாட்டானா, இவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், இவன் நம்ம ஆளா இல்லையா, இவன்ட்ட நாளைக்கு போய் நம்ம நிக்க முடியுமா, இப்படி பல இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்போ விஜய்க்காக ஓட்டு சில ஆயிரங்கள் இருக்குங்க. அதை தாண்டி எல்லாம் பெருசா இருக்கிறதுக்கு வழி இல்லை. டவுன் பக்கம் விஜய்க்கான ஓட்டு அது 10,000 20,000 கூட இருக்கும். அது நான் மறுக்கவே இல்லை. அப்படின்னா ஓவராலா விஜய்க்கு என்ன ஓட்டு கிடைக்கும்? அதே தாங்க 8 to 12% கிடைக்கும். இப்போ ஸ்டார் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க, அதுல கொஞ்சம் கூட கிடைக்கும். ஆவரேஜ் வந்து 10% வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 கோடி ஓட்டு வேணுங்க. 15% வாங்கணும்னா 3/4 கோடி ஓட்டு, 20% வாங்கணும்னா 1 கோடி ஓட்டு வேணும். 1 கோடி ஓட்டுலாம் வாங்கவே முடியாதுங்க. 20%. அண்ணா திமுக திமுகவே 1.5 கோடி 1.25 கோடி தான் இருக்கு. அவங்கதான் எங்களுடைய ஆப்புக்குள்ளேயே 1.5 கோடி பேர் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆப்புக்குள்ள 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த ஆப்புக்குள்ள இருக்கிறதுல மத்த கட்சிக்காரன் எவ்வளவு பேருன்னு யாருக்கு தெரியும்? அப்ப பாண்டிச்சேரியில வந்து ஏன் நீங்க 6 பேர் 7 பேருக்கு வேற கட்சிக்காரனுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? எல்லாமே உங்க விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவனுக்கே வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? இங்கேயுமே எப்படிங்க செங்கோட்டையனோட ஓட்டுங்கிறது எப்படி விஜய் ஓட்டா மாறும்? அது பண்ண முடியாதுங்க. அவர் சொல்றது சும்மா எங்க ஆப்புக்குள்ள இருக்காங்க, பெரம்பூர்ல வந்து 45,000 பேர் எங்க ஆப்புக்குள்ள இருக்காங்கன்னு. நீங்க ஒண்ணு ஓபன் பண்ணுங்க, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்னு ஒண்ணு ஓபன் பண்ணாங்க ஜெயலலிதாமா. எல்லா கட்சியில இருக்கிற ஜூனியர்ஸும் மிஸ்டு கால் கொடுத்து அதிமுக சேர்ந்துட்டாங்க. இது வந்து சகஜம். பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்ல அப்பா வேற கட்சி, மகன் வேற கட்சி, சித்தப்பா வேற கட்சி. நாளைக்கு தேர்தல்னு வரும்போது தான் அவங்க உண்மையாவே யாருக்கு வேலை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.